Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 28/11/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு இன்று கடைசி நாள். இப்போ சாய்ஸ் லாக் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இப்போ என்னென்ன காலேஜஸ் எல்லாம் நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ் அப்படின்றது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏற்றாற் போல் மாறுபடுது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோர் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அவைலபிள் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னமும் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, ஏற்கனவே நேற்று நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இந்த கேண்டிடேட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படிங்கிறது 41 சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று 28/11/2024 மாலை 5 மணி வரை டைம் உள்ளது. அதனால் அதுக்குள்ளே சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க, சாய்ஸ் லாக் பண்ணாதவங்களும் சாய்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல போயிட்டு சர்வர் பிஸியாக இருக்குது, என்னால் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியலன்னு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டாம். யாருக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்குதோ அவங்கெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே போல் ரீஅலாட்மெண்ட் வேணும் அப்படின்னா மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். எனக்கு இப்போ இருக்கிற காலேஜ்லேயே நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டில் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீட்டு கிடைச்சிது அப்படின்னா நான் கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சும்மா போட்டு பார்த்தேன் எனக்கு கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா இந்த ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க போய் சேரவில்லை என்றால் மணி லாஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய சிக்கல்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். எதனாலன்னா செக்யூரிட்டி டெபாசிட், அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸு, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு, இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பெனால்ட்டியாக வரும். கிட்டத்தட்ட 10 லட்சத்திலிருந்து ஒரு 23 இல்லைன்னா 27 லட்சம் வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது NRIயாக இருந்தால் ஒரு மாதிரியான லாஸு, மேனேஜ்மெண்ட்னா ஒரு லாஸு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ்னால் ஒரு லாஸு, கவர்மெண்ட் கோட்டான்னா ஒரு லாஸு. அதனால் நான் காமனாக சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சீட்டு கிடச்சி சேராதவர்கள் அடுத்த ஆண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சட்ட சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ காமிச்சிருக்குது, இன்னும் சாய்ஸ் லாக் பண்ணல. அதனால் இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ பெல் ஐக்கான இருக்குது. இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டைம் சாய்ஸ் ஃபில் முடிச்சுட்டு சாய்ஸ் லாக்கிங்க்கு நம்ம சாய்ஸ் லாக் பண்ண டேட்டு டைம் இங்கே மேலே விசிபிளாக இருக்குது. 28 வியாழக்கிழமை, அதாவது 28 நவம்பர் தேர்ஸ்டே காலையில் 7 மணிக்கு இதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணியிருக்கிறோம். தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அப்படிங்கிறதுக்காக ப்ரூஃப்காக அதை போட்டிருக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் டிக்ளரேஷன் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளேர்டு தட் திஸ் இஸ் மை ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட் அண்ட் ஐ ஆம் அவேர் தட் ஆஃப்டர் சப்மிட்டிங் ஐ குட் நாட் பி சேஞ்ச் மை சாய்ஸஸ். அதாவது ஒன்ஸ் நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எஸ் ஆர் நோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். மேற்கொண்டு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 2 டைம் எவ்வளோ டைம் வேணால் எடிட் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் எத்தனை டைம் எடிட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு ஃபைனலாக லாக் பண்ணுங்கள். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டால் எதுவும் செய்ய முடியாது. இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் 22 MBBS சீட்டு காமிக்குது, 16 கவர்மெண்ட் கோட்டா SF சீட்டு காமிக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 4, கவர்மெண்ட் காலேஜஸில் BDSயில் 3 சீட்டு காமிக்குது, BDS செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 20 சீட்டு காமிக்குது. டோட்டலாக பார்க்கும்போது 65 சீட்டு. ஓகேங்களா? அதில் இந்த கேண்டிடேட் சாய்ஸ் ஃபில் பண்ணினது 41 சீட்டு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 36 சீட்டு காமிக்குது, NRI லேப்ஸில் 21 சீட்டு காமிக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இது எல்லாமே சீட் மேட்ரிக்ஸில் இருந்ததை விட இப்போ அதிகமாக காமிக்குது. எதனாலனா ரீஅலாட்மெண்ட்டுக்கு மாணவர்கள் வில்லிங்னஸ் கொடுத்துருக்கிறனால அதில் இருக்கிற விர்ச்சுவல் வேக்கன்சிஸும் இதில் காமிக்குது. ஓகேங்களா? எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு டைம் என்ன பண்ணிடுறீங்கன்னா டவுன்லோட் மை சாய்ஸஸ் லாக்டு, நீங்கள் லாக் பண்ணினதுக்கப்புறம் அதை ஒரு டைமு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். என்னென்ன சாய்ஸஸ் கொடுத்தீங்களோ அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரஞ்சு கலரில் இருந்தது, இப்போ அது வந்து சாய்ஸ் ஃபில்லிங், டோட்டல் சாய்ஸஸ் ஆடட் 41 க்ரீன் கலரில் மாறி இருக்குது. அதே போல் அந்த பெல் ஐக்கான் போயிட்டு இப்போது அந்த க்ரீன் டீக்கும் காமிக்குது. திரும்பவும் ஒரு டைம் ரிமைண்டர் கொடுத்துட்றேன். இன்று மாலை 28/11/2024 5 மணி வரை சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கான கடைசி நாள். ரிசல்ட்டு நாளை. இப்போது இந்த தமிழ்நாடு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிட்ட மாணவர்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணியாச்சுன்னா ரிசல்ட் வந்து நாளைக்கு டிக்ளேர் பண்ணிடுவாங்க, ப்ரொவிஷனல் ரிசல்ட்டு. இதுவும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரிலீஸ் பண்ண டேட்டு தான். இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை காலேஜஸ் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத சாய்ஸ் ஃபில் பண்ணினதுக்கான அந்த பிடிஎஃப்பையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு இந்த கேட்டகரி மாணவருக்கு என்னென்ன காலேஜஸ் காமிக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் படிச்சிடுறேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கீழ்பாக், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மோகன்குமாரமங்கலம், KAP விஸ்வநாதன், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் இதெல்லாமே கவர்மெண்ட்டு. கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், கவர்மெண்ட் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அடுத்தது கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருதுநகர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நீல்கிரிஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 22 காமிக்குது. கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல்மருவத்தூர், கற்பக விநாயகா, முத்துக்குமரன், பனிமலர், PSG, திருச்சி SRM, தனலட்சுமி சீனிவாசன், கற்பகம் ஃபேக்கல்ட்டி கோயம்புத்தூர், வேலம்மாள் மதுரை, KMCH கோயம்புத்தூர், இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர், சுவாமி விவேகானந்தா, அதுக்கப்புறம் அருணை மெடிக்கல் காலேஜ், செயின்ட் பீட்டர்ஸ், ஸ்ரீ மூகாம்பிகை, ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், இது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அதுக்கப்புறம் தனலட்சுமி சீனிவாசன் கன்னியாகுமரி. கடைசியாக சொன்னனாலும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, மற்றதெல்லாம் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ். இது எல்லாமே வந்து MBBS மட்டும்தான் இந்த கேண்டிடேட் போட்டிருக்காங்க, BDS போடல. ஸோ இந்த சாய்ஸஸ் அப்படிங்கிறது இந்த கேட்டகரிக்கு. அப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்களோ அதனை பொறுத்து இந்த சாய்ஸஸ்ங்கிறது கூடுதலாக காமிக்கலாம் அல்லது ஒரு சில கல்லூரிகள் குறைவாக காட்டலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் நான் கலந்துக்கிறேன், சீட்டு கிடச்சா கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாணவர்கள் பெற்றோர்களுடைய ஒப்புதலுடன் நீங்கள் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்து கொள்ளலாம். அதே போல் ரீஅலாட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா இந்த ரவுண்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஏபி விஷயம் டிப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென், பை, see you, have a nice day and thanks for watching.